Good morning guys. Time இப்போ மார்னிங் 8 o'clock ஆகுது. இப்போ நம்ம கதர்காமால இருக்கோம். கதர்காமால இருக்க லாவெண்டர் ஷாப் கிரீன் ஹோட்டலில் இருக்கோம். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நேற்று இருந்தனால நான் ரூம் டூர் கூட எடுக்காமல் விட்டுட்டேங்க. கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். பிளாக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. என்னால் நேற்று நைட் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியல. இந்த ஹோட்டலில் நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருந்துச்சு, பட் என்னால் அதை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருந்தது. நான் டேப்லெட் போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிட்டேன். மார்னிங் கொஞ்சம் ஓகேவா தான் பரவாயில்லாமல் இருந்தது. ஸோ ரெடி ஆகிட்டு கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வெளியில் அந்த ஹோட்டல் டூரை காமிக்கலான்னு இந்த வீடியோ மட்டும் எடுத்தேன். பட் இந்த ஹோட்டலில் இருந்த ரூம் சூப்பராக இருந்ததுங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த வீடியோ எடுக்காமல். சரி வாங்க உள்ளுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா இந்த பூல் யூஸ் பண்ணியிருக்கலாங்க. பட் நேரம் என்ன பண்ண, இதை நீங்கள் நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக இப்போது கதர்காமாவில் இருக்க முருகன் கோயிலுக்கு போகிறோம். இந்த கோவிலுக்கு நிறைய கதைகள் சொல்லப்படுதுங்க. பட் அது எதுக்குமே எக்ஸாக்டாக ப்ரூஃப் கிடையாது. ஸோ எங்கள் கைடு எங்ககிட்ட சொல்லும் போதே இதெல்லாம் கதைகள், மக்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில ஸ்டோரி அவர் சொன்னார். ஆக்சுவலி அது முன்னாடியே அப்படி சொல்லிடணும். உண்மைன்னு எதையும் சொல்லக்கூடாது இல்லையா, ப்ரூஃப் இல்லாததை. இப்போ நம்ம கதர்கிராமா கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் போகிற வழி, அந்த கோவிலுக்கு போகிற வழி. நான் எதுக்காக சொன்னேன்னா, இந்த கோவிலை பற்றி நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஸோ எந்த கதை உண்மைன்ட்டு நம்மளால சொல்லிட முடியாது இல்லையா, அதனால இதெல்லாம் மக்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடணும். இந்த கோயிலுக்கு போகிற வழியில் தண்ணிலாம் நல்லா ஓடிட்டு இருந்தது. மீன் நிறையா இருந்தது அங்கே தண்ணியில். முன்னாடிலாம் இந்த கோவிலுக்கு ஈஸியாக வர முடியாதாங்க. இந்த மாதிரி ரோட்லாம் இருக்காதான், காட்டுக்குள்ளே புகுந்து அந்த மாதிரி தான் வர முடியுமா. முன்னாடி காலத்தில் சொல்கிறேன், ஃபுல்லாக காடாக தான் இருக்குமா. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பீப்புள் இருக்காங்களே, அவங்க தான் இங்கே வருவாங்களாம் முருகனை தரிசிக்க. பட் இங்கே இருக்கிற முருகனுக்கு புத்த மத வழிபாடு முறை இருக்குல்ல, அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ஹோல் கோவிலோட கண்ட்ரோலே புத்திஸ்ட் பீப்புள் கிட்ட தான் இருக்குது. இங்கே வள்ளி சிவனெல்லாம் கும்பிட்றாங்க, அதெல்லாம் ஹிந்து முறை வழிபாடு இருக்குல்ல, அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கோவிலுக்கு மோஸ்ட்லி சிங்கள மக்கள் தாங்க வராங்க. புத்திஸ்ட் பீப்புள் இருக்காங்களா, அவங்க தான் வராங்க. ஹிந்துஸும் வராங்க, தமிழ் மக்களும் வராங்க. ஆனால் மோஸ்ட்லி சிங்கள மக்கள் தான் இங்கே வந்து முருகனை கும்பிட்டுட்டு போகிறாங்க. முருகனுக்குனே ஒரு சில கல்ச்சர் இருக்கும் இல்லையா, காவடி எடுக்கிறது, இந்த நாக்கில் வேலை குத்துறது, அதெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. அதெல்லாம் புத்திஸ்ட் மக்கள் இங்கே பண்ணுறாங்க. அவங்க சாமிலாம் ஆடுறாங்க இங்கே. பட் புத்திசம் மதத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆனாலும் இந்த கோவிலில் வந்து அவங்க முருகனை வழிபடுறாங்க. எங்கள் கைடு ஒரு ஸ்டோரி சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா, நம்ம முருகனுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டக்க சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு எங்கேயாவது போகிறதே அவர் வேலையாக வச்சுருப்பார் போலங்க. பிகாஸ் அவர் இங்கேயும் அப்படி தான் வந்திருக்காரு. ஏதோ சண்டை போட்டுட்டு தான் இங்கே வந்துட்டு யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் இங்கே இல்லைன்னு சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்காராம். வாங்க இப்போ நம்ம போய் காவடி பார்க்கலாம். முருகன் எந்த இடத்துல எந்த ஊரில் இருந்தாலும் டான்ஸ் தாங்க. இதுதாங்க கதர்கிராமா முருகன் சுவாமி. என்ன திரை போட்டிருக்காங்க நீங்கள் யோசிக்கலாம். உள்ளே தான் சாமி இருக்கும், பட் இங்கே சிலை வழிபாடு கிடையாது. புத்த மத வழிபாடில் இருக்கிறனால இங்கே முருகனை வந்து இந்த திரையில் தான் அவங்க கும்பிட்றாங்க. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஒரு மாதிரி திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. முருகன் சிலையை தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, அது ஒரு முருகன் கோயில். அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாக இருந்தாலும் சரிங்க, நம்ம கும்பிட போகிற சாமி, நம்ம கும்பிட போகிற ஒரு கடவுளோட எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அதுதான் நமக்கு திருப்தி கொடுக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. ப்ளஸ் அந்த கோவிலே ஒரு மாதிரி நீட்டாக அமைதியாக எல்லோரும் இருந்தாங்களா, அது ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ அந்த காவடி ஆட்டம் பார்த்துட்டு வந்தேன்ல, ரொம்ப நேரம் நின்று அவங்க காவடி ஆடுறதை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, முருகன் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீ எனக்கு டான்ஸ் ஆடணும் அப்படி தான் நினைக்கிறாரோ என்னமோ, அப்படி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. அண்ட் ஆப்வியஸ்லி இங்கே நிறைய புத்தரோட சிலைகளும் இருக்குங்க. அதையும் நாங்கள் போய் நின்று நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்.
இந்த பொண்ணுங்க எல்லாரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்கங்க. அந்த ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் அட்டையர் மாதிரி போட்டிருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த கோயிலை ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இவங்க டான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இவங்க நம்ம முருகனுக்காக தான் பாட போகிறாங்க. வாங்க அதை போய் நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். எவ்வளோ அழகாக ஆடுறாங்களே, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கோவிலை பற்றி இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்கிறேன். வேதா பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் பீப்புள், நேட்டிவ் பீப்புள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் வேதா பீப்புள். இலங்கையோட பூர்வ குடிமக்கள். அந்த காலத்தில் இந்த கதர் கிராமம் முழுக்க காடாகவும் மலையாவுமா தான் இருந்திருக்கு. அப்போது நம்ம முருகனை வேதா பீப்புள் காவல் தெய்வமாக வணங்கியிருக்காங்க. மேபி அவர் அந்த டைம் அங்கே போயிருப்பாரா என்னன்னு அதான் சொல்கிறேன். சரியாக அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது, ப்ரூஃப் இல்லாதனால. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கதைகள் வேறு வேறு மாதிரியும் மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது அது. ஆனால் மோஸ்ட் காமனாக இதை தான் சொல்கிறாங்க. அதுவும் நம்ம முருகனை வந்து அவங்க ஹண்டராக தான், அந்த ஹண்டர் தெய்வமாக தான் பார்த்துருக்காங்க, வேட தெய்வமாக தான் பார்த்துருக்காங்க. அண்ட் வள்ளி இருக்காங்க இல்லையா, முருகனோட ஒன் ஆஃப் தி ஒய்ஃப், அவங்க வந்து வேதா இனத்து பெண்ணு தான் அப்படின்னு வேதா கம்யூனிட்டி பீப்புள் நம்புகிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அரவுண்ட் திஸ் டெம்பிள் அண்ட் deity. இந்த கோவிலுக்கு முஸ்லிம்ஸும் வருவாங்களாம். ஸோ ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், புத்திஸ்ட், வேதா பீப்புள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வராங்க. ஸோ இத்தனை ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த கோயிலுக்கு வராங்கன்னா அப்போது எவ்வளோ கதைகள் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்காவது இந்த கோவில் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கதர் கிராம கோவிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம நேராக பென்டோட்டாக்கு கிளம்பிட்டோம். எங்கள் கைடு இப்படி ஃபுல்லாக ஓல்ட் சாங்ஸாகவே, நல்ல ஓல்ட் சாங்ஸாகவே போட்டுட்டு வந்துட்டு இருந்தாருங்க. ரொம்ப நேரம் கஞ்சினேன், அட்லீஸ்ட் ஒரு சாங்காவது ஏஆர் ரஹ்மான் சாங் போடுங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் போடுங்கன்ட்டு. போடவே இல்லைங்க கடைசி வரைக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி ஓல்ட் சாங்ஸ் தான் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் உண்மையாகவே அந்த ஓல்ட் சாங்ஸில் இருக்க லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ பொயட்டிக்காக ஒரு நல்ல ரெஸ்பெக்டிவ் வேலை இருந்ததுங்க. கரெக்டாக 12:30 மணிக்கு நம்ம பலபிட்டியா வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மாடு கங்கா ரிவர் போட் ரைட் போக போகிறோம். இந்த போட் ரைட் 1.5 hours இருக்குன்னு நம்ம கைடு சொன்னாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம்.
எனக்கு சும்மாவே தண்ணி கடல் இப்படிலாம் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினச்சி பாருங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தால் கண்டிப்பாக இந்த போட் ரைடு வாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் நல்லா வெயில் அடிக்கும், நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நல்ல வெயில் அடிக்கும். ஆனால் உங்களுக்கு தண்ணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு வந்து டேன் ஆனதை விட என்னோடய ஸ்கின் பேர்ன் ஆனது தான் அதிகம். ஸோ ரொம்ப அது இரிட்டேட்டிங்காக இருந்தது, அந்த ஸ்கின் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் எனக்கு இந்த மாதிரி போட் ரைட்லாம் ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவேன்றனால எனக்கு அந்த ஸ்கின் எரிகிறது கூட பெருசாலாம் தெரியல. இப்படி பிரிட்ஜ்லாம் வருங்க, அப்போ நம்ம நல்லா கீழே குனிஞ்சுக்கணும், இல்லாட்டி இடிச்சிடும். ஸோ நல்லா கீழே குனிஞ்சுக்கணும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வியூவை பாருங்கங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே ப்ரான் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்கங்க, அந்த செட்டப் தான் அது. மிடில் ஆஃப் த வாட்டரில் ஸ்நாக்ஸ் கடையும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த போட்லேயே நம்மளை சின்னமன் ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போது நம்ம சின்னமன் பிளான்டேஷனுக்கு வந்திருக்கோம். நமக்கு வெல்கம் ட்ரிங்காக அவங்க சின்னமன் டீ கொடுத்தாங்க. கட் பண்ணி எடுக்க மாட்டாங்க, சாதாரண ஒரு அடி மாதிரி கட் பண்ணி எடுக்குது. மற்றது இது சாதாரண கருவேப்பட்டை, நல்ல கருவேப்பட்டை எடுத்தால் இப்படி பார்த்தா வாசம் வராது. இந்த சின்னமன் ஐலாண்டை சுற்றி இந்த சின்னமன் பிளான்டேஷன் தாங்க. அந்த லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா, அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை ப்ராசஸ் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் இதையும் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே இலங்கையில் தான் ஃபைனஸ்ட் ஹை குவாலிட்டி சின்னமன்ஸ் கிடைக்கும், லவங்கப்பட்டை கிடைக்கும். அதோட அரோமா அப்பா, அந்த ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நமக்கு வந்த உடனே சின்னமன் டீ கொடுத்தாங்களா, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த அரோமாவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே சின்னமன்ஸ் நிறையா விற்கிறாங்க. அது சோப்ஸாக விற்கிறாங்க, பவுடராக விற்கிறாங்க, தைலமாக விற்கிறாங்க, ஆயிலாக விற்கிறாங்க. நமக்கு என்ன வேணும்னாலும் அந்த ஹை குவாலிட்டி சின்னமன்ஸ் நமக்கு வேணும், லவங்கப்பட்டை வேணும்னா இங்கே தாராளமாக வாங்கிக்கலாம். அந்த இடத்த சுற்றி அந்த பட்டை மரம் தாங்க, அந்த பட்டை மரமாக இருக்குது, அந்த இலையாக தான் இருக்குது. பிரியாணிக்கெலாம் போடுவாங்களே பேலீஃப் பட்டை இலை, நம்ம சும்மா இப்படி திரும்பி பார்த்தாலே ஃபுல்லாக அந்த பேலீஃபாக தான் இருக்குது. இதை ஹார்வெஸ்ட் பண்ணுற எல்லா ப்ராசஸையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே கையால் தான் செய்கிறாங்க, மெஷின்ஸே அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே வந்திருந்தது எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏன்னா சுற்றி அந்த ரிவர் ஓடுற சத்தம் வேறு நல்லா காமாக கேட்டுகிட்டே இருந்ததா, ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அங்கே முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம போட்டில் ஏறிட்டோம். இப்போ அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த வியூவை பாருங்களேன், இந்த ஆறு போய் கடலில் கலக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 1.5 hours இந்த போட் ரைடு செம்ம ஒர்த்துங்க. அங்கே முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. மதியம் லஞ்ச் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு 3:35 போல் கோஸ்கோடாவில் இருக்கிற ஒரு டர்ட்டில் ஹேச்சரிக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த போர்டில் இருக்க இந்த கோட்டை ரீட் பண்ணுங்களேன், நல்லா இருக்குல்ல. இந்த டர்ட்டில் ஹேச்சரி இது ஒன்று மட்டும் இல்லைங்க, கோஸ்கோடா வில்லேஜை சுற்றி நிறையா டர்ட்டில் ஹேச்சரி இருக்குது. கடல் பக்கத்துலேயே இருக்குது பாருங்களேன். பிகாஸ் இது ஒரு கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்டுங்க. ஆமைகளை எடுத்துகிட்டு வந்து சும்மா டூரிஸ்ட்டை வந்து பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு சைட் சீயிங் இடம் கிடையாது. ஆமைகளை இங்கே பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த ஆமைகள் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸாக இருக்கிறனால அது முட்டைக்குள்ளே இருக்கிறதுலேருந்து அது வெளியில் வந்து பேபி டர்ட்டில்ஸாக இருக்குது இல்லையா இனிஷியல் ஸ்டேஜஸில், அது வரைக்கும் இதை பாதுகாத்து தென் சேஃபாக கடலுக்குள்ளே விடுறாங்க. அதனால தான் இது கடல் பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்.
கோஸ்கோடாவில் இருக்கிற லோக்கல் பீப்புளோட ஹெல்ப்போட இந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்டை நடத்திட்டு இருக்காங்க. இங்கே குட்டி குட்டி பேபி டர்ட்டில்ஸ்லேருந்து ஆல்பினோ டர்ட்டில்ஸ் வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்களா, இதோட வயசு 180ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக தெரில, பட் ரொம்ப ஓல்டான டர்ட்டில். கடல் பக்கத்துலேயே தானே இந்த வில்லேஜ் இருக்குது. இங்கே தான் வந்து அதுங்க முட்டை போடுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த முட்டையை தான் போய் அவங்க காமிச்சாங்க. தென் பேபி டர்ட்டில்ஸ்லேருந்து வயசான டர்ட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே காமிச்சாங்க. அங்கே முடிச்சுட்டு நேராக ஒரு 4:20 போல் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த 4th டேயோட ஹைலைட்டே இது தாங்க. ஸ்பீட் போட், ஜெட்ஸ்கி, டியூப் ரைட், பனானா ரைட், இந்த 4யுமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஸ்பீட் போட்டில் ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நீங்கள் போனீங்கனாலும் ஃபோனை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நமக்கு கைடு முன்னாடியே இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு சுத்தமாக தெரியாது இவங்க முன்னாடியே இதை புக் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எனக்கு அங்கே போனக்கப்புறம் தான் நம்ம இப்போ வாட்டர் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோன்ற விஷயமே எனக்கு தெரியும். இந்த பேக் வாட்டர்ஸ்லேருந்து நேராக நம்மளை கடல்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பீச் கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. உங்களுக்கும் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கும்னா பென்டோட்டாவில் நீங்கள் அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்பீட் போட்லையும் ஜெட்ஸ்கியில் போனது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதுவும் நான் ஜெட்ஸ்கியில் 2 தடவைலாம் போனேன். எனக்கு ஜெட்ஸ்கின்னா ரொம்ப பிடிக்குமா, ஸோ நான் 2 தடவை போனேன். நாங்கள் பனானா ரைட் அண்ட் டியூப் ரைட் போனது தான் எடுக்கலை. நாங்கள் அந்த 2 தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். அப்போ நாங்கள் ஃபோனை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரல, வெளியிலவே வச்சுட்டு வந்துட்டோமா, ஸோ அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அண்ட் இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இந்த பேக் வாட்டருக்குள்ளே குதிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் குதிப்போம் அப்படின்னு. ஸோ எங்கள் கைடுக்கிட்ட சொன்னோம். எங்கள் கைடும் அங்கே இன்சார்ஜில் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே குதித்தோம். நாங்கள் எல்லோரும் அங்கே இன்சார்ஜில் இருந்தவங்க, அப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ளே குதித்தோம். எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ அலர்ஜி ஆகி, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி, ஃபீவரோடு இருந்தேன். ஆனால் இந்த தண்ணிக்குள்ளே குதித்த உடனே எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபீவர், அந்த த்ரோட் பெயின் எல்லாமே போயிடுச்சுங்க. எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அந்த பேக் வாட்டரோட மகிமையாக என்னன்னு தெரிலங்க. அலர்ஜினால நொந்து போயிருந்தேன். நான் டக்குன்னு ரெக்கவர் ஆகிட்டேன். நாங்கள் போயிருந்தது மல்லு பன்னா வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. அங்கே இருந்தவங்களும் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் யாரும் போய் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளெல்லாம் குதிச்சிடாதீங்க. உங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும், லைஃப் ஜாக்கெட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னா மட்டும் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே குதிங்க. ஏன்னா அது ரொம்ப ஆழம், பயங்கர ஆழம். நமக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சால், லைஃப் ஜாக்கெட்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அங்கே ஸ்விம் பண்ண முடியும். ஏன்னா நல்ல ஆழங்க, கடலில் போய் கலக்கிற ஆறது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கே நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஒரு 7:10 போல் நம்ம ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நைட் ஸ்டே நமக்கு பென்டோட்டாவில் தான். இங்கே இருக்கிற லயா பீச் ரிசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ரூம் டூர் தான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இது ஒரு பீச் ரெசார்ட்டுங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கி பீச்சுக்கு போயிடலாம். இருட்டாக இருக்கிறதுனால இங்கேருந்து என்னால் காமிக்க முடியல. நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஐயோ ரொம்ப டார்க்காக இருக்குங்க. இருங்க உள்ளே போய் லைட்டை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது தாங்க பால்கனி ஏரியா. இங்கேருந்து பார்த்தா அப்படியே பீச் தெரியும். ரொம்ப இருட்டாக இருக்கிறனால தெரிய மாட்டேது. நானும் நாளைக்கு காலையில் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே டின்னர் சாப்பிட போயிட்டோம். அங்கே டின்னர் ஏரியாவில் இந்த அண்ணாக்கள் எல்லோரும் சூப்பராக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் தமிழ்லையும் பாட சொன்னோமா, ஸோ தமிழ்லையும் பாடினாங்க. இங்கே ஃபுட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. முக்கியமாக டெசர்ட்ஸில் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டனால நானும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி இந்த 4th டே தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நாளைக்கு 5th டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Until then, bye bye. Tales by Mini.